अस्सलामुअलैकुम वेलकम टू चैनल रमज़ान वाल्तुक्कल पेपर चिकन ग्रेवी चिकन कबाब செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் चिकन நல்லா கழுவி எடுத்துர்க்கேன் ரெண்டா பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எடுத்துர்க்கேன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் பவுடரு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சால்ட்டு எவ்வளோ வேணுமோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பச்சை வாசனை போன அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக இருக்கும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன் கரம் மசாலா சிக்கன் தனியாக கபாப் செய்ய எடுத்திருக்கேன் கபாப் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலர் பவுடரு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஒன்று அதில் மஞ்சள் இருக்குதல்ல அதை எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுவும் பாருங்கள் இதுவும் குக் ஆகிடுச்சு இதுவும் நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கன் பெப்பர் கிரேவி அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும் சிக்கன் கபாப்பு மிக்ஸ் பண்ண இல்லையா அது தண்ணி 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 15 நிமிஷம் வேக விடணும் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ கபாப் செஞ்சுக்கலாம் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் சூடான அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி விடணும் எடுத்து சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா ஜாஸ்தியாக இருக்குது நல்லா வெளியே போய் வந்தால் இல்லை மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு போங்க திருப்பிக்கோங்க போய் வந்து நல்லா கை காலெல்லாம் கழுவிக்கோங்க ரொம்ப சேஃப்டியாக இருங்க உள்ளே இருங்க வீட்டுக்குள்ளே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கபாப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா கொரோனா எல்லாம் சீக்கிரம் போயிடணும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சிக்கனை ஆட் பண்ணி நல்லா குக் ஆகட்டும் மூடி வச்சுடுங்க 5 நிமிஷம் அப்புறம் திருப்பிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரம்ஜான் வாழ்த்துக்கள்.